தாவேகா ஒரு ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, அவங்க தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆபத்து? அத முதல்ல விஜய் படிச்சிருந்தாருன்னா 95 வயசுல ஒரு கிழவன் களத்திற்கு வர அஞ்சவில்லை. விஜய் சந்தித்த களங்களை சொல்லுங்க. 2 ஆண்டுகள்ல விடுதலை சிறுத்தைகள் வாக்கு போயிடுமா? இத வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு. விடுதலை சிறுத்தையில இருந்து உண்மையிலே ஒருத்தர் போனார்ல, கூட ஒருத்தர் போனார். அந்த ஒருத்தர் பேரை சொல்லுங்க. அந்த இடத்துல அந்த ஒருத்தரை காட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அறிக்கை ஒரு 6 மாதத்திற்குள் மாநில அரசை கண்டித்து அவரிடம் இருந்து வந்திருக்கிறது. இது அரசியல் எதிரியை கண்டித்து. அவர் தான் சொன்னாரு கொள்கை எதிரின்னு ஒரு கட்சியை, பாஜகவை. அந்த பாஜகவை கண்டிக்க கூடிய வாய்ப்பு இதே 6 மாதத்திற்குள் எத்தனை முறை அவருக்கு கிடைத்திருக்கிறது. விஜயும் பேசல, நாங்க பேசினா விஜய் பேசின மாதிரின்னு சொல்றாங்கல்ல, இவங்களும் பேசல. அதுதான் கவனிக்கணும்ல. ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு மூலம் சிக்கல். பாஜக அரசு தான் முடக்கி வைத்திருக்கிறது. விஜய் பேசல. தாவேகா எங்க பேசியது? பாஜக தான் முடக்கி வைத்திருக்கிறது. நாஞ்சில் சம்பத் பேசினாரா? செங்கோட்டையன் பேசினாரா? நிர்மல்குமார் பேசினாரா? ஆதவர்ஜுனா பேசினாரா? ஒவ்வொரு மாநாட்டுக்கு வர வியூஸ பாக்குறீங்களா? அவர் விஜய் பேசும்போது எவ்வளவு பார்வையாளர்கள் பாக்குறீங்களா அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்களே. இந்த அரங்கத்தில் இருக்க இதுல ஏதாவது வியூஸ்ல இருக்கும். சாட்டை துறைமுருகன் யார் பாக்குறாரு? அவர் பார்த்துட்டு அந்த வியூஸ. அப்ப அதுல சாட்டையும் இருக்காரு, நானும் இருக்கேன், செந்தில்வேலும் இருக்காரு. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுருமா விஜய்க்கு போய்? நேத்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆதரவு அறிக்கை. மாணிக் தாக்கூர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப குறிப்பா பார்க்கணும். வேற யாரெல்லாம் இல்ல. அவர் சொன்னார் விசிகேக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை முதல்ல விசிக பிரச்சனையா? நீங்க அப்படிதான் சொன்னீங்க. யார் கேட்கல? விஜய் கேட்கல. கவின் ஆணவ படுகொலை நடந்த போது ஊடகங்கள் கவின் அப்பாட்ட பேட்டி எடுத்தாங்க. கவின் அப்பா வந்து விஜய் வருவார்னு சொல்லல. டெல்லியில இருக்காரு, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவார், பேசுவார், போராடுவார்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய கட்சி விசிக. ஒரு போராட்டம் ஆணவ படுகொலை கண்டித்து, கவின் படுகொலை கண்டித்து விசி தாவேகா நடத்துறது காட்டுங்க. ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Stevamas Wellness. Cals believe in better. Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cals Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. தன்னுடைய முதல் சுற்று வாதங்களை பதிவு செய்வதற்காக திருமிகு ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க அமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு ஷபீர் அண்ணன் பேசிட்டு போயிருக்காரு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட போது வரவேற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விக்கிரவாண்டியில் அவர்கள் மாநாட்டை நடத்திய போது வாழ்த்து சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். எங்களுக்கு விஜய் மீது காழ்ப்பில்லை, தாவேகா மீது வன்மம் இல்லை. வரவேற்றோம், வாழ்த்தினோம். எப்போது அவர் வாய் திறந்து மாநாட்டில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்று சொல்லி ஒரு பேச்சை பேசினாரோ, அந்த பேச்சில் வெளிப்பட்ட கருத்துகளிலிருந்து முரண்பட்டு தாவேகாவை நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ எங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருக்கு. தாவேகாவை ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால், தாவேகா ஒரு ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. விஜய் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது இளைஞர்களை மீண்டும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எனவே நல்ல கருத்துக்களை சொல்லி இளைஞர்களை மீண்டும் ஒரு ஆரோக்கிய அரசியலுக்கு திருப்ப வேண்டிய கடமையை நாங்கள் சுமந்திருக்கிறோம், அந்த பொறுப்பை சுமந்திருக்கிறோம். எனவே நாங்கள் தாவேகாவினுடைய அரசியல் நகர்வுகளை எதிர்க்கிறோம். பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, அவங்க தான் எங்க கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆபத்து? அதை முதல்ல விஜய் படிச்சிருந்தாருன்னா, பெரியார் 95 வயது வரை தியாகராயர் நகர்ல நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த தியாகராயர் நகர் பேருந்து நிலையத்துக்கு முன்னால தான் பேசினாரு. மேடையிலேயே சரிந்தார். குடல் இறக்க நோயால் பாதிக்கப்பட்டு ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே மேடையிலேயே சரிந்தார். அங்கிருந்து வேலூர் சிஎம்சிக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு மறைந்து போயிட்டார்.
95 வயசுல ஒரு கிழவன் களத்திற்கு வர அஞ்சவில்லை. உடல் குறைபாடு இருந்தும் களத்திலேயே நின்றார். விஜய் சந்தித்த களங்களை சொல்லுங்க 2 ஆண்டுகள்ல. சொன்னாரு ஃபெலிக்ஸ், அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதான் நாங்க பேசுறோமே. அப்ப விஜய் பேசாமலே இருந்தாரா அப்படின்னு பார்த்தா, இந்த 6 மாசத்துல அவர் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா? அவருடைய அபிஷியல் பேஜ்ல இருந்து நான் எடுத்ததை வாசிக்கிறேன். திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மாநில அரசை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். அதுபோல நம்ம மீனவ நண்பர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழக கொடியை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த படகை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் பிரச்சனையில் மாநில அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அப்புறம் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கண்டிச்சு அறிக்கை விட்டிருக்காரு. அதுபோல சிவகங்கை திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி சாலையில் அரசு பேருந்து மோதி ஒரு விபத்து ஏற்பட்டது, அதற்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். மழை பாதிப்பு குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார், மாநில அரசு சரியா கையாளல அப்படின்னு சொல்லி. அப்புறம் திருத்தணியில இளைஞர்கள் மீது ஒரு வடமாநில இளைஞர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதை கண்டிச்சு அறிக்கை விட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அந்த அடையாறுல அந்த நடந்த சம்பவம், வடமாநில குடும்பம் கொல்லப்பட்ட சம்பவம் அறிக்கை விட்டிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அறிக்கை ஒரு 6 மாதத்திற்குள் மாநில அரசை கண்டித்து அவரிடம் இருந்து வந்திருக்கிறது. சரி, இது அரசியல் எதிரியை கண்டித்து. அவர் வெறுமனே எனக்கு அரசியல் எதிரி மட்டும்தான் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணியிருந்தார்னா இதோட அவரை நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு எதிரியை அவர் அறிவித்திருக்கிறார், அந்த எதிரியை நோக்கி கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எங்க கட்சி தோழர்கள் பேசுவாங்க, அவங்க பேசுனா நான் பேசின மாதிரின்னு சொல்லல, அவரே பேசியிருக்கிறார், விஜயே பேசியிருக்கிறார். மாநில அரசை கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறது என்று தேடி தேடி விஜய் எதிர்வினையாற்றி இருக்கிறார். இது அரசியல் எதிரிக்கு. அவர் தான் சொன்னாரு கொள்கை எதிரின்னு ஒரு கட்சிய பாஜகவை. அந்த பாஜகவை கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இதே 6 மாதத்திற்குள் எத்தனை முறை அவருக்கு கிடைத்திருக்கிறது. விஜயும் பேசல, நாங்க பேசினா விஜய் பேசின மாதிரின்னு சொல்றாங்கல்ல, இவங்களும் பேசல. அதுதான் கவனிக்கணும். இவங்களும் பேசல. நான் இப்ப கேட்கிறேன், விஜய் பேசல, ஜனநாயகனுக்கு என்ன சிக்கல்? ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு மூலம் சிக்கல், ஒன்றிய அரசின் மூலம் சிக்கல். பாஜக அரசுதான் முடக்கி வைத்திருக்கிறது, விஜய் பேசல. தாவேக்கா எங்க பேசியது? பாஜக தான் முடக்கி வைத்திருக்கிறது. நாஞ்சில் சம்பத் பேசினாரா? செங்கோட்டையன் பேசினாரா? நிர்மல்குமார் பேசினாரா? ஆதவர்ஜுனா பேசினாரா? பாஜக தான் இதற்கு காரணம். அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யாருங்க காரணம்? திமுக தான் காரணம், உதயநிதி தான் காரணம். ஏங்க, சென்சார் போர்டுக்கு இவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? உண்மையிலே காரணம் என்றால் கண்டிக்கலாம், தவறில்லை, கண்டிக்க தானே வேணும். திமுகவே அந்த படத்தை முடக்குனா கட்டாயம் கண்டிப்போம், விசிக கண்டிப்போம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டார் சபீர், கூட்டணி கட்சிகள்லாம் பேசாம இருக்காங்க. எதுல பேசாம இருந்தோம்? எதிர்கட்சியாக இருந்தும் அதிமுக பேசாமல் இருந்திருக்கிறது, பாஜக கூட பேசாமல் இருந்திருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள்ல விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் பேசாமல் இருந்ததே இல்லை. நான் ஒரு பட்டியலை போட முடியும். இந்த ஆட்சி காலத்தில் அவர் அரசியல் எதிரிங்கிறார். எங்களுக்கு அரசியல் எதிரி கிடையாது திமுக, எங்களுக்கு தோழமை சக்தி. தோழமை சக்தி ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்ல எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம் தெரியுமா? பட்டியல் போடவா? ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதுல எத்தனை போராட்டங்கள்ல நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதற்கு ஒரு பட்டியல் இருக்கு. நான் போட்டு சொல்ல முடியும், இப்போ வாசிக்க முடியும். நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இல்ல சார், இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு செய்தியாளரை தாக்குற காட்சி வருது, அதுக்கு வழக்கமான கூட்டணியில இல்லாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும்? இப்ப என்ன நடந்திருக்கு? விஜய் மட்டும் தானே அறிக்கை கொடுத்திருக்காரு, விஜய் மட்டும் தானே ட்வீட் போட்டிருக்காரு. எல்லா கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்களா இல்லையா? திமுக கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள். கண்டிக்காம யாரும் இல்ல. அதை கண்டிக்காம எப்படி இருக்க முடியும்? அது ஒரு சட்டவிரோத செயல். செய்தியாளர்களை தாக்குவதற்கு திமுக இல்ல, விசிக இல்ல, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாரை தாக்குவதற்கும் அதிகாரம் கிடையாது. கண்டிக்கிறோம், கண்டிக்க வேண்டிய செயல். நான் கேட்கிறது, பாஜக கொள்கை எதிரி என்று சொன்னீர்களே,
திருப்பரங்குன்றம் விஷயத்துல உங்க நிலைப்பாடு என்ன? நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது, உங்கள்ட்ட இருந்து ஒரு அறிக்கை என்ன? தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிற மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இப்படி செஞ்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்புமணி சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. நிதிநிலை அறிக்கைங்கிறது எவ்வளவு முக்கியமானது, அதை எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறோம் நாம. தமிழ்நாடு நிர்வாகத்தை செய்வதற்கு, தமிழ்நாடு சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த நிதிநிலை அறிக்கையில ஏதாவது இருக்கா இல்லையா? கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றாரு. அந்த கொள்கை எதிரியால் தமிழ்நாடு சூறையாடப்படுது, வேட்டையாடப்படுது, அன்றாடம் பிரச்சனைகள் இருக்கு. அதை பற்றி வாய் திறக்கிறது கிடையாது. ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு தாவேகா தன்னுடைய கொள்கையை அறிவிச்சிருக்கு. ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வர்றாரு. மாநில அரசினுடைய உரையை அவர் படிக்கணும். ஒரு வார்த்தை அவர் அங்க பேசுவதற்கு அவருக்கு உரிமை கிடையாது, அதிகாரமும் கிடையாது. 234 உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மட்டும்தான் அங்க பேச முடியும். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். யாருக்கும் புரியும் இந்த விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் பேச முடியும். அவங்க பேசினாதான் அது அவை குறிப்பில் ஏறும். ஆளுநர் அதுல உறுப்பினர்ல ஒருத்தர் கிடையாது. அவருக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. சட்டத்தில் அதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. இந்த உரையை படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அவர் அடாவடி பண்றாரு. எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்கல்ல. தாவேகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? விஜய் அதை பத்தி பேசல. ஒண்ணு, இது திமுகவும் ஆளுநரும் சேர்ந்துட்டு நடத்துற நாடகம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? திமுக அதுல என்ன தவறு செஞ்சது? உரை எழுதி கொடுத்தாங்க, ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புனாங்க, அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாரு, பிரிண்ட் ஆகி அவர் கையில கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நாடகம் இருக்கு? அப்போ பாசிசம் பாயாசம்னு சமன்படுத்துறாங்க பாருங்க. பிஜேபியை காப்பாற்றுகிற வேலையை யார் செய்யற? அந்த இடத்துல தாவேகா செய்து. இது பிஜேபியை காப்பாற்றுற வேலை, இது ஆளுநரை காப்பாற்றுகிற வேலை. அப்ப அவர் ஒன்னும் பெருசா ஒன்னும் பிரச்சனை பண்ணல. திமுக அவரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ நாடகம் நடத்துறாங்க, அவ்வளவுதான். அரசியல்ல தேர்தல்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க அரசியல் கட்சியா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்கள நோக்கி தங்களுடைய விமர்சனங்களை இன்னும் கூர்மையா முன்வைக்கிறாங்க. பாஜக என்ன ஜப்பான்லயே ஆளுங்கட்சியா இருக்கு? பாஜக சைனால ஆளுங்கட்சியா இருக்கா? தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு. இங்க ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு பிரிச்சு பார்க்க முடியுமாங்க? இன்னைக்கு மாநில அதிகாரம்னு ஒண்ணு இருக்கா? முதல்ல மாநில அதிகாரம்னு ஒண்ணு இருக்கா? எந்த சட்டம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு? நம்மளால இன்னைக்கு வரி விதிச்சு வரி வாங்க முடியுமா முழுமையா? ஜிஎஸ்டி அவன் எடுத்துட்டு போறான். எந்த உரிமை நம்மள்ட்ட இருக்கு? ரேஷன் கார்டு, பொது விநியோக திட்ட உரிமை இன்னைக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்துட்டான். சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு என்னையே வந்துருச்சு. கொலை கேஸ்னா கூட விசாரிக்க அங்கிருந்து வர்றான். எதை இன்னைக்கு நம்ம மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கு? முழுக்க இந்தியாவினுடைய மொத்த அதிகாரத்தையும் பாஜக சட்டம் போட்டு எடுத்துட்டு போயிருச்சு. நம்ம பார்க்கிறோம் எத்தனை சட்டங்கள். அப்போ இதுல ஒன்றிய அரசுன்னு ஒன்னே இல்ல, பாஜகன்னு ஒன்னே இல்ல, ஏதோ மாநில அரசு மட்டும்தான் இருக்கு, திமுக மட்டும்தான் இருக்குன்னா எவ்வளவு அரசியல் பிழையான பார்வை இது. ஏன் பாஜகவை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம்? பாஜகவினுடைய சட்டங்கள் அப்படி நம்மளை வாட்டி வதைக்குது. பாஜக ஒவ்வொரு நாளும் கொண்டு வரக்கூடிய அந்த சட்டங்கள் திட்டங்கள் அது நாம் காலமாக போராடி பெற்ற உரிமைகளை பறிக்குது. அதனால தானே எல்லாரும் ஒரே குரல்ல நிக்கிறோம் பாஜக எதிர்ப்புல. இல்லைன்னா பாஜகவை எதிர்க்க போற எத்தனையோ கட்சிகள் இருக்கு, அது ஒரு கட்சின்னு விட்டுறலாமே. ஏன் பாஜக எதிர்ப்பு கூர்மைப்படுத்தப்படுகிறது? ஏன் பாஜக எதிர்ப்பு முதன்மைப்படுத்தப்படுகிறதுன்னா அதுக்கு அடிப்படை இருக்கு. இல்ல பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியை முன் வச்சுட்டு இந்த பக்கம் அமைச்சர்கள் லிஸ்ட் போட்டாரு ஃபெலிக்ஸ் அவர்கள். ஊழல், ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளவு கோடி ஊழல் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. அல்ல, அதுக்கு தான் இங்க ஏற்கனவே பதில் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஊழல், வாரிசு அரசியல், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியலை அணுக போகிறோமா? அப்படி அணுகிறதா இருந்தா நீங்க முதல்ல விஜய் அதுக்கு பதில் சொல்லணும்னு தான் இங்க பேசினாங்க. துரைமுருகன் கேட்டார்ல, செந்தில் கேட்டார்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில்? நாளைய தீர்ப்புங்கிறது விஜய் நடிச்ச படம். இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல, அந்த தீர்ப்பை பத்தி பேசுங்க. எதுக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு? வாரிசு அரசியல்னு உங்க விமர்சனம் இருக்கு. விஜய் யாரு? விஜய் கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு, உயர்நிலை குழுல விஜய்க்கு அப்பாக்கு அம்மாக்கு என்ன வேலை? உட்கார்ந்து இருக்காங்களே. நாளைக்கு விஜய் பையன் வரமாட்டாருன்னு எந்த உத்தரவாதம் இருக்கா? உத்தரவாதம் கொடுத்தவங்களே எப்படி ஆனாங்கன்னு பார்த்தோம். சாட்டையால் அடிங்கன்னாரு. சாட்டை இங்க இருக்காரு. சாட்டையால் அடிங்கன்னு யார் சொன்னது? ஐயா ராமதாஸ் சொன்னார். என்னாச்சு? இன்னைக்கு முழுக்க எல்லா கட்சிகள்லையும் நிறைந்திருக்கிறது வாரிசு. எங்கேயுமே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அதை மட்டும் வச்சுட்டு ஒரு கட்சியை கார்னர் பண்ணுவீங்களா? அதை மட்டும் வச்சு ஒரு கட்சியை கேள்வி எழுப்ப முடியுமா? அப்படி பார்த்தா நீங்க கூப்பா கிருஷ்ணனுக்கு பதில் சொல்லுங்க, செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லுங்க. வாஷிங் மிஷின் அப்ப உங்கள்கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்களா? நாங்க அப்படி யாரையும் சேர்க்கல. களத்துல விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள், நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போறனால ரொம்ப கூர்மையான விமர்சனங்களை இரண்டு கட்சியும் தாவேகாக்கு எதிராக முன்வைக்கிறீங்க. அதாவதுங்க, இதை விட ஒரு அரசியல் அறியாம இருக்க முடியாது.
நான் என்ன சொல்றேன், ஒரு சான்று உங்களுக்கே சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் வாக்கு போயிடுமா? இத வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு. விடுதலை சிறுத்தையில இருந்து உண்மையிலே ஒருத்தர் போனார்ல, போனாரா இல்லையா? அவர் விசிகாவுடைய ஒரு கடைகோடி தொண்டனா? யாருக்கும் தெரியாதவரா? எந்த செல்வாக்கும் இல்லாதவரா? தனி மனிதரா? வலிமையற்றவரா? யார்? துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளரா போனார். அவருடைய பின்புலம் என்ன? அவருடைய பொருளியல் வலிமை என்ன? அவர் இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நினைச்சதை உருவாக்க முடியுது, அவரால பேச வைக்க முடியுது. அப்போ ஒரு செல்வாக்கான பின்புலம் உள்ள ஒருத்தர் போறார் எங்க கட்சியில இருந்து அவரு கட்சிக்கு. கூட ஒருத்தர் போனார். அந்த ஒருத்தர் பேரை சொல்லுங்க இந்த இடத்துல. அந்த ஒருத்தரை காட்டுங்க. ஆதவ அர்ஜுனா கூட விசிகாவில் இருந்து போனவர் இவர். இந்த முகாமை சார்ந்தவர், இந்த கிளையை சார்ந்தவர். காட்டுங்க, ஒருத்தரை காட்டுங்க. அவர் துணை பொதுச் செயலாளர் தான் போனார். நான் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான். 10 ஆண்டுகளுக்கு மேல துணை பொதுச் செயலாளர் இருக்கேன் நான். ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட போனோமா? ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட போனோமா? ஒரு அமைப்பு செயலாளர் கூட போனாரா? ஒரு மாவட்ட செயலாளர் கூட போனாரா? ஒரு முகாம் செயலாளர் கூட போனாரா? என்னங்க விசிகா ஓட்டலாம் போகுது, விசிகா காரன்லாம் போனா எங்கங்க போனா? யார் போனா? நீங்க ஆதவ அர்ஜுனாவை மட்டும்தான் காட்ட முடியும். ஆதவ அர்ஜுனாவும் எங்க கட்சியினுடைய கொள்கையை புரிந்து எங்களை போல அந்த கட்சியில கிராஸ் ரூட்ல இருந்து வந்திருந்தா போயிருக்க மாட்டார். எங்க தலைவரின் கரத்தை பற்றி தான் நின்றுப்பாரு. நாங்களாம் நிக்கிறோம்ல, நிக்கதானே செய்யறோம். அப்ப அந்த கொள்கை புரியாம ஏதோ ஒன்றுக்காக வந்தவர் ஏதோ ஒன்றுக்காக போயிட்டார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி போக மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதை சொல்லி வார்த்தை எடுக்கிறோம். சரி, விசிகாவினுடைய வாக்குகள் அங்க போயிருமா? விசிக வாக்குன்னா முதல்ல என்ன? விசிக வாக்குன்னா என்ன சொல்லுங்க தினேஷ், நீங்க சொல்லுங்க. விசிக வாக்குன்னா என்ன? திருமாவளவன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் முன்னெடுக்கிற அரசியல் புரிந்து தெரிந்து அதற்கு ஓட்டு போறோம். முன்னெடுக்கிற அரசியல்னா என்ன? 30 ஆண்டுகளாக இந்த களத்துல சாதி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒழிப்பை தொடர்ந்து மக்கள் பேசுறார். விடுதலைன்னு ஒரு கட்சியினுடைய முழக்கத்தை வச்சு ஒவ்வொரு கூட்டமும் பயிற்சி கூட்டம் தான், பயிலரங்கம் தான். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு எங்க தலைவர். சாதி ஒழிப்பு பத்தி, சமத்துவ கூறுகளை பத்தி, அம்பேத்கரை சொல்லி, பெரியாரை சொல்லி, நாங்க மார்க்ஸை சொல்லி மக்களை பயிற்றுவித்து அரசியல் களத்துக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் விஜய் கிட்ட போறாருன்னு வைங்க, இல்ல ஷானவாஸ், எங்க தலைவரை விட அதிகமா விஜய் மார்க்சியம் பேசணும். எங்க தலைவரை விட ஒருபடி கூட அம்பேத்கரியம் பேசணும். எங்க தலைவரை விட ஒருபடி மேல போய் பெரியாரியம் பேசணும். பேசுவாரா? பேசுவாரா? படத்துல வச்சிருக்கிறாரு. படத்துல பிஜேபி கூட வச்சிருக்கு சார். படத்துல பிஜேபி கூட வச்சிருக்கு. அவங்களே அதான் சொல்றாங்க, அம்பேத்கருக்கு நாங்க தான் மிகப்பெரிய சிலை வச்சோம், அம்பேத்கர் வீட்டை வாங்கி புதுப்பிச்சோன்னு அவங்களும் அம்பேத்கரை வச்சுதான் பேசுறாங்க. அம்பேத்கரை வச்சுட்டாரு அப்படிங்கிறதுனால எல்லா அம்பேத்கரியவாதிகளும் விஜய் பின்னாடி போயிருவாங்களா? அப்படின்னா பிஜேபி பின்னாடி போயிருப்பாங்களா? இல்ல 30 ஆண்டுகளாக நம்ம களத்துல இருக்கோம். உங்க தலைவரை பின்தொடர்றவங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஷபீர் அவர்கள் ஃபீல்டுல 15-20% பார்க்க முடியுது, வர சர்வேக்கள்ல இருந்து வருதுன்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த அளவு வாக்க விட இல்ல நம்ம கிட்ட இப்ப வரைக்குமே. அதாவது இதை விட நீங்க பாருங்க, இந்தியாவுல எத்தனையோ கட்சிகள் தோன்றி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் உருவாகி நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். எந்த கட்சிக்காவது ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில், ஒரு தேர்தலை கூட அந்த கட்சி போட்டியிடாத நிலையில், போட்டியிட்டு வாங்கின கட்சிகளுடைய ஓட்டு விழுக்காட்டை சொல்வது போல போட்டியிடாத கட்சிக்கும் ஒரு ஓட்டு விழுக்காட்டை யாராவது சொல்வீங்களா? சொன்னீங்களா? நாம் தமிழருக்கு 8 விழுக்காடுன்னு சொல்றோம். அவங்க போட்டியிடாமலேயே அவங்களுக்கு சொல்றீங்களா? அல்லது அந்த சீமான தொண்டை தண்ணியை கத்தி சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட 10 தேர்தலை அவங்க சந்திச்ச பிறகு அவங்க வாங்கின வாக்கின் அடிப்படையில் சொல்றீங்களா? 8 விழுக்காடு வாக்கு நாம் தமிழருக்கு எப்படி சொல்றோம்? எப்படி சொல்றோம்? தேர்தல் முடிவுகள் போட்டியிட்டு வாங்கிய வாக்கைத்தான் சொல்லுகிறோமே தவிர ஒரு விழுக்காடு அவங்களுக்கு கூட்டி போடல யாரும். 1000 முரண் இருக்கலாம் எங்களுக்குள்ள. ஆனா உண்மை என்ன? அதான உண்மை. உண்மை தானே. அவங்க போட்டியிட்டு வாங்கின வாக்கைத்தான் அந்த கட்சிக்கு சொல்லுகிறோமே தவிர 1% கூட கூட்டி போட்டு யாரும் சொல்றது இல்ல. 9 விழுக்காடு யாராவது சொல்றோமா? நாம் தமிழருக்கு 9 விழுக்காடுன்னு சொல்றோமா? 10 விழுக்காடுன்னு சொல்றோமா? 8 விழுக்காடு வாங்கின வாக்கு. திமுக கூட்டணிக்கு 45 விழுக்காடு. ஏன் 55ன்னு சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டீங்க? 45 விழுக்காடு வரைக்கும் வாங்கி இருக்கும், அதை சொல்றீங்க. அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு 20 விழுக்காடு போட்டிட்டு வாங்கினதை சொல்றீங்க. திமுக போட்டிட்டு வாங்கினதை சொல்றீங்க. எல்லா கட்சிக்கும் போட்டிட்டு வாங்கினதை சொல்லுவீங்க. தாவைக்காக்கு மட்டும் போட்டியிடாமலேயே கனவுல சொல்லுவீங்கன்னா எந்த ஒரு நியாயம் இது? சரி, நீங்க சொல்றதான் சொல்லி முடியும். ஒவ்வொரு மாநாட்டுக்கு வர வியூஸ பாக்குறீங்களா? அவர் விஜய் பேசும்போது எவ்வளவு பார்வையாளர்கள் பாக்குறாங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேள்விகளை எழுப்புறாங்களே.
இந்த அரங்கத்துல இருக்க இதுல எல்லாரும் அந்த ஏதாவது- வியூஸ்ல இருக்கோம். சாட்டை துரைமுருகன் அது யார் பார்க்கறாரு இல்லையா அவர் பார்த்துருவாரு அந்த வியூஸ. ஏன்னா பதில் போடுறதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பார் அவரு, விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு. அப்ப அதுல சாட்டையும் இருக்காரு, நானும் இருக்கேன், செந்தில்வேலும் இருக்காரு. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டுருமா விஜய்க்கு போய் தாவைக்கா ஓட்டர்ஸ் ஆறாங்க. அதுல உலகம் பூரா இருக்கிற ரசிகர்கள் இருக்கான். மலேசியாவுக்கு போனா விஜய் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போனா, அதுக்கு அடுத்த வாரம் மலேசியாவுக்கு நான் போனேன். அங்க போனா சொல்றாங்க, என்ன எழுச்சி தெரியுமா, மலேசியால அப்படி ஒரு கூட்டம் திரண்டுச்சு. அந்த கூட்டத்துல ஒருத்தனாவது ஓட்டு போட முடியுமா விஜய்க்கு? அப்ப அங்க திரண்ட அந்த பல்லாயிரக்கணக்கான பேரும் அந்த வியூஸ்ல இருக்கான். உலகம் பூரா விஜய் ரசிகர்கள் இருக்கான். நாமளே விஜய் ரசிகர்கள் தானங்க, இது என்னங்க வம்பா இருக்கு? ஏன் அங்கெல்லாம் போகணும், நம்ம மலேசியாக்கெல்லாம் போகணுமா? இங்கே களத்துல நிக்கிறோம், இங்கேயே அரசியல் இருக்கிறோம். விஜய் ரசிகரா இல்லையா? நம்ம விஜய் ரசிகர் தானே, அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட முடியுமா? விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் விஜய் என்ன கொள்கை முன்வைக்கிறார், எந்த பிரச்சனைக்கு பேசுறாரு? நான் அதான் சொன்னேன், தமிழ்நாட்டு களம் எப்படி பார்க்கும்னா, தமிழ்நாட்டு களத்தை சித்தாந்த ரீதியாக தான் நீங்க பார்க்கணும். இங்க பாஜகவை ஏன் எதிர்த்து பேசுறோம்னா, பாஜக தமிழ்நாட்டின் சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி உச்ச அதிகாரத்தில் இருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்களை கைப்பற்றிட்டாங்க, தமிழ்நாடை கைப்பற்றுவதற்கு துடிக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு சார்ந்த ஒரு கட்சியவே சிதைக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த கட்சியை துடைத்தெறிவது, அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகளை கூர்மையாக விமர்சிப்பது என்பது தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை தவிர்த்து கொண்டே வருகிறார் விஜய். அந்த கட்சியை தொடுவதை, அந்த கட்சியை பற்றி பேசுவதை, அந்த ஆட்சியின் கூறுகள் தமிழ்நாட்டை வேட்டையாடுவதை பற்றி எதிர்வினையாற்றுவதை திட்டமிட்டு தவிர்த்து வருகிறார். அவருக்கே நேரடி பிரச்சனை என்றால் கூட ஒரு குரல் எடுத்து பேசுவதற்கு அவருக்கு துணிவில்லைன்னா, இவர் போய் நாளைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்தா அவன் கல்வி நிதியை மறுப்பான், அவன் மும்மொழி கொள்கை கொண்டு திணிப்பான், அவன் இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பான், சட்டங்களை போட்டு சுரண்டுவான், எல்லா விஷயங்களையும் தமிழ்நாட்டை வேட்டைக்காடா மாற்றுவான். தன்னுடைய படத்திற்கு பிஜேபி செய்கிற நெருக்கடியை எதிர்த்து பேச முடியாத விஜய் நாளைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து தமிழ்நாட்டை பிஜேபி வேட்டையாடுமே என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? எப்படி பிஜேபி எதிர்த்து சமர் புரிவார்? எப்படி சட்டங்களை கொண்டு வருவார்? ஆனா டிவி கேக்கு பயந்துட்டு வைப் வித் எம்கேஎஸ் எல்லாம் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்ட கவர்றதுக்காக. இது என்ன வம்பா போச்சு? அதாவது யங்ஸ்டர்ஸை நோக்கி அப்ப அந்த கட்சியெல்லாம் போகவே கூடாதா? விஜய் வந்தோட ஒரு பதற்றம் உங்களுக்கு வந்து. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட தான் இருக்காங்களா? விஜய் ரசிகர்கள் இருக்கிறது போலே சூர்யா ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, ஓகே, எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் வந்து மொத்தமா வந்து அஜித் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன, அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்கெல்லாம் அதாவது ஒரு கட்சின்னா செயல்படணும், இளைஞர்களை நோக்கி போகணும். எல்லாத்துக்கும் நீங்க முதலமைச்சர் பேண்ட் சட்டை போட்டதுக்கே நீங்க தான் காரணம்ட்டீங்க. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? ஓகே, தாவேக்காவோட கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்துருமா? சரி வருதுன்னே வச்சுப்போம், ஏன்னா எந்த கட்சி எங்க போகணும் நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. வருதுன்னே வச்சுப்போம். அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கு வந்து விஜய் ஆதரவு கொடுத்தார்ல, அண்ணா ஹசாரே எதுக்கு போராடினாரு? யாரை எதிர்த்து போராடினாரு? காங்கிரஸ் ஆட்சி ஊழல் ஆட்சி, அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு போய் ஆதரவு கொடுத்தார் விஜய். இப்ப காங்கிரஸை பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன? நாங்க தான் கூட்டணி வச்சுட்டோம் சரியில்லை, நீங்க வந்து காங்கிரஸோட சேர. அதாங்க ஊழலோட ராஜபக்சே மீட்டிங் என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர் குழு போகுது, இங்க இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு போகுது. அந்த குழுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எங்க தலைவர் போறாரு, ஈழத்துக்கு போறாரு, மக்களை பார்க்கிறாரு. பாதிக்கப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கு பிறகு அங்க யாருமே போக முடியாத நிலைமை இருந்துச்சு. சர்வதேச பத்திரிகையாளர்கள் கூட உள்ள போக முடியல. அங்க என்ன நடந்துச்சுன்னு கூட வெளி உலகத்துக்கு தெரியல. அந்த நேரத்தில் எங்க தலைவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்க போறாரு. போனாரு, பார்த்தாரு. முள்வலின்னு ஒரு தொடர் எழுதியிருக்காரு வீடன்ல, அதை படிச்சு பாருங்க. ஏன் அங்க போனோம், என்ன பார்த்தோம், ராஜபக்சேட்ட என்ன பேசணும், டீட்டெயிலாக இருக்கு. அதை படிச்சுட்டு வந்து விவாதிப்போம். அதுல ஒரு பிழையும் கிடையாது. அது போகத்தான் செய்யணும், போகாம இருந்தால் தான் தப்பு. அன்னைக்கு போனது சரி, சரியான அரசியல் அது. அப்போ காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும், ஊழல் கட்சி அகற்றப்பட வேண்டும்னு உண்ணாவிரதம் இருந்த அண்ணா ஹசாராவின் போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இப்போ காங்கிரஸை எதிர்பார்க்குறாங்க. சரி, காங்கிரஸ் இன்னைக்கு பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் அந்த கட்சியை கூட்டணிக்கு எதிர்பார்க்குறீங்கல்ல, வெளிப்படையாக இப்போ பேசினார் காங்கிரஸை எதிர்பார்க்குறோம்னு.
நேத்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆதரவு அறிக்கை. மாணிக் தாக்கூர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப குறிப்பா பார்க்கணும், வேற யாரோலாம் இல்ல. மாணிக் தாக்கூர் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு இப்போ தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதரவு இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, அவருக்கு பக்கம் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி ஒரு அறிக்கை இல்லை. சார், தாவேக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்குது? பிஜேபி எதிர்ப்பில் நாடாளுமன்றத்தில் நின்று முழங்குறாங்க. அபாண்ட பழி சொல்லுகிறதுக்கு பிஜேபி பிரதமரை தாக்க வந்தாங்கன்னு. இதை விட என்ன பிரச்சனை நீ சந்திக்க போறீங்க? இதை விட எந்த பிரச்சனையும் கருத்து சொல்றதுக்காக காத்திருக்கிறீங்க? எனக்கு தெரியலையே. எந்த பாயிண்ட் வரட்டும்னு சொல்லி ஒரு படத்தில் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி எந்த பாயிண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க? அப்போ பிஜேபி எதிர்க்க ஏன் இவ்வளவு அச்சம்? அது நாங்கள் அதுக்கு அறிக்கை விட்டோம், இதுக்கு அறிக்கை விட்டோம். கரூருக்கு பிறகு காத்திரமாக பாஜகவின் பெயர் சொல்லி நீங்க அறிக்கை விட்டீங்கன்னு காட்டுங்க பார்ப்போம். 3% கட்சிக்கு அவ்வளவுதான் பேச முடியுங்கிறாங்க. எது 3% கட்சிங்க? இதுதான் பாஜகவை இவர்கள் எப்படி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தமிழ்நாட்டில் காட்டுறாங்கிறதுக்கான இவங்க யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. நீ இன்னொன்று கூர்ந்து கவனிங்க. பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை ஒரு கட்சியாவது இவங்க கூட வரும்னோ, இவங்க அதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னு ஏதாவது குறிப்பு இருக்கா பாருங்க. அவங்க விசிகேவை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் பாஜக எதிர்ப்பு அணியில் நிற்கிறோம். கவனமா பாருங்க. பாஜகவுக்கு எதிராக வாக்குகளை திரட்டி ஓர் அணியில் குவிக்கிறோம். பாஜக எதிர் அரசியலை 10 ஆண்டுகளாக முன்னெடுத்து 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியை முறியடித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டணியில முக்கியமான 2 கட்சிகளை தன் பக்கம் இழுக்க துடிக்கிற தாவேக்கா பாஜகவோடு சேரக்கூடிய ஒரு கட்சியாவோடு தன்னோடு சேர்க்கிறதுக்கு எந்த முயற்சியாவது பண்ணிச்சா? அவங்க வரும்னு எங்கேயாவது பேசியிருக்காங்களா? அப்போ என்னன்னு பாருங்க. இவங்க ரொம்ப நுட்பமான அரசியலை செய்கிறார்கள். அவங்க தற்கொலை அரசியல் செய்கிறாங்க, அந்த அரசியல் செய்கிறாங்க, தெளிவில்லாமல் செய்கிறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க திட்டமிட்டு வழி நடத்தப்படுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியையும் விசிகாவையும் மட்டுமே அவர்கள் குறிவைத்து கூட்டணிக்காக அழைப்பதன் பின்னணி என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்போ விஜய் வரவும் தான் பாஜகவுக்கு போகாம விஜய் பக்கம் வருது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாங்க தான் வாங்குறோம், இல்லை பாஜக வளர்ந்துருக்கும் அப்படின்னு அனந்தஜித் சொல்றாரு. 2014 மோடியை முன்னிறுத்தி, குஜராத் மாடல்னு முன்னிறுத்தி, இந்தியா முழுவதும் முன்னிறுத்தி வந்தாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டில் தாவேக்காவை அதை தடுத்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு வலுவா இருந்தா அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. தாவேக்கா தடுத்துச்சா? பாஜக வரவிடாமல் தடுத்தது யார்? 2019 தேர்தலில் தடுத்தது யார்? தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? 2024 3வது முறை மோடி பிரதமர் ஆகும் போதும் தமிழ்நாடு ஏற்கவில்லையே, மக்கள் வாக்களித்தார்களே. யாருக்கு வாக்களித்தார்கள்? தாவேக்கா தடுத்ததா? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. யாருக்கு போடணுங்கிறத விட யாருக்கு போடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். பிஜேபிக்கு போடக்கூடாது. பிஜேபிக்கு எதிராக வலுவான அணி எங்க இருக்கு அங்க போடு, அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. இதுல தாவேக்காக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் சபீர் சொன்னார், இப்படிதான் எம்ஜிஆர் வந்தார், ரசிகர்களை கூட்டிட்டு வந்தார், மிகப்பெரிய கூட்டத்தோடு வந்தார். அவரை கிண்டல் பண்ணீங்க, விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொன்னீங்க, அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க, எல்லாம் சரி. எம்ஜிஆருடைய கட்சியுடைய நிலைமை என்ன நிலைமை? துரைமுருகா தான் கேட்டார். ஏன்? கொள்கை இல்லை. திமுக நிக்குதுல, 75 வருஷ கட்சி நிக்குது. இன்னும் திமுகவின் இருப்பை விஜய் கேள்விக்குட்படுத்தல. திமுகவா தாவேக்காவான்னு சொல்றாரு. அப்படின்னா திமுக ஒன்று இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறாரு. திமுகவின் இருப்பை அவர் கேள்விக்குள்ளாக்கல. யாரை கேள்விக்குள்ளாக்கி இருக்காரு? களத்திலேயே இல்லைன்னு திமுகவை நோக்கி சொல்லல. யாரை சொல்றாரு? இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசணும்னு கேட்கிறாரு. யாரை பத்தி கேட்கிறாரு? திமுகவை பார்த்தா கேட்கிறாரு. திமுக இருக்குங்கிறத ஒத்துக்கிறார். திமுகவை எதிர்த்து தான் என்னுடைய அரசியல் டிக்ளேர் பண்றாரு. அப்ப யாரை கேள்வி கேட்கிறாரு? அதிமுகவைத்தான் அவர் அங்க கொஸ்டின் பண்றார். அதிமுகவின் இருப்பைத்தான் கேள்வி கேட்கிறார். அதிமுகங்கிற கட்சியே இல்லைங்கிறார். யார் உருவாக்கின கட்சி அது? எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. விசில் அடிச்சான் குஞ்சுகளை வைத்து கொள்கை இல்லாமல் கட்சியை கட்டினால் அது எந்த இடத்துல போய் நிற்குங்கிறதுக்கு அதிமுக சாட்சி. அதிமுக சாட்சி. இவ்வளவு தூரம் 50 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றி தமிழ்நாட்டில். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கூட்டணியில் வருமானு இவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் உடைய இருப்பு இருக்கிறது. பாத்தீங்களா? ஏன்? அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அந்த காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது. விசிகா எந்த பின்புலமும் இல்லாமல், பெரிய சினிமா கவர்ச்சி கிடையாது, மிகப்பெரிய சாதி பின்புலம் கிடையாது, பொருளியல் வலிமை கிடையாது, எதுவுமே கிடையாது.
ஒரு குடிசை வீட்டில இருந்து பிறந்து வந்த எங்க தலைவர் கொள்கையை சொல்லி, அம்பேத்கரை சொல்லி, பெரியாரியத்தை சொல்லி, தமிழ் தேசியத்தை சொல்லி, மார்க்சியத்தை சொல்லி, அப்படி நடை போட்டு 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 புடம் போட்ட தங்க மாதிரி கட்சியை வளர்த்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். ஏன்? கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு கொள்கை இருக்கிறது. ஒரு காலமும் அழிவு வராது. தேர்தலில் வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், அது பிரச்சனையே கிடையாது. 1000 தோல்விகளை சந்திப்போம், அது ஒரு இஷ்யூவே கிடையாது. தேர்தல் என்பது நம் பயணத்தில் இடையில் வந்து போகிற ஒரு திருவிழா, அவ்வளோதான். நீங்கள் 2 வருஷங்கள் எந்த காலத்தில் நின்னீங்க? அவர் பேசினார், விஜய வெளியே வா வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. ஓஹோ, அப்போ வெளியே வரப்போறாரு போல, ஏதோ அறிவிக்க போறாரு போலன்னு நினச்சேன் நான். அப்பவும் என்ன சொன்னார்னா, நான் வீட்டை விட்டு இந்த டேட்டில் வெளியே வரப்போறேன்னு சொல்லலை, வீட்டுக்கு வீடு வெளியே வருவாங்களாம். அவர் அப்பவும் பாருங்க, அவர் வரவேன்னு சொல்லவே இல்லை. அப்பவும் வீட்டை விட்டு அவங்கவுங்க வெளியே வருவாங்களாம். வரட்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி இல்ல, கொள்கை இல்லாத வழி எடுக்கிறது. கொள்கை இல்லாத கட்சி ரசிக மனப்பான்மையோட இருக்கு, அவங்களுக்கு எப்படி ஓட்டு போவோம் அப்படின்லாம் கேட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கவும் தானே நீங்களே விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக வச்சு மக்கள் நல கூட்டணியை அதுல முக்கியமான பங்காற்றுனீங்க. விஜயகாந்த் தமிழ்நாட்டு களத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் உயிரோடு இருக்கும் போதே எதிர்த்து சமர் புரிந்து அவர் தேர்தலில் தனியாக போய் நின்று போட்டியிட்டு வென்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் களத்துக்கு. வெறும் சினிமா மட்டும் இல்லைங்க, அவர் களத்தில் நின்னாரு. 2 பேரை எதிர்த்து போராடினாரா இல்லையா? போராட்டங்களை நடத்தினாரா இல்லையா? கேள்வி கேட்டாரா இல்லையா? 2 கட்சிகளை கேள்வி கேட்டார். எதிர்கட்சி தலைவராகவே ஆனார். 29 சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்கட்சி ஆனார். அப்போ அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. எடுத்த எடுப்புல நாங்கள் விஜயகாந்த் கூட போய் சேரலை. நாங்கள் அவர் களத்தில் நின்று தன்னை நிரூபித்தார். ஒரு அரசியல் கட்சியாக தன்னுடைய வேலையை அவர் செஞ்சார். அதனால அவரோட போய் ஒரு அரசியல் சக்தி சேரதான் செய்வாங்க. அந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் பண்ண முடியாது. விஜயையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல, இப்பவும் சொல்றோம். பண்ணல, விஜயை நிராகரிக்கவில்லை, விஜயை குறைத்து மதிப்பிடவில்லை, விஜய் சரியான அரசியலை முன்னெடுக்கவில்லை என்கிற விமர்சனத்தை செய்கிறோம். எங்க விமர்சனம் தெளிவானது. ஓகே, அவங்களோட நாங்க சரியா தான் பயணிக்கிறோம்னா அவங்க அதுக்கு சான்று சொல்லணும். என்ன பிஜேபியோட நாங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கேட்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்ம சொல்றோம். பிஜேபி எதிர்ப்பு அதை சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. தமிழ்நாடு சும்மா இல்லைங்க. பிஜேபி எதிர்ப்பு என்பது பிஜேபி பூச்சாண்டி கிடையாதுங்க. அதை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி. இதுவே பிஜேபிக்கு துணை போற செயல் தான். பிஜேபி பூச்சாண்டி இல்லை. பிஜேபி என்பது உண்மை. இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி கிடையாது. அது எல்லா கட்சிகளை போல ஒரு கட்சி கிடையாது. அந்த கட்சியின் முடிவை அந்த கட்சி எடுக்கல. எங்க கட்சியில நாளைக்கு என்ன முடிவுங்கிறத இன்னைக்கு உட்கார்ந்து நாங்க முடிவு பண்றோம். எங்களுக்கு யாரும் ஃபீட் பண்ண முடியாது, வெளியில இருந்து எங்களை யாரும் ஆதிக்கம் செய்ய முடியாது. ஆனால் பிஜேபியினுடைய முடிவை பிஜேபி எடுக்குது. ஏங்க, அத்வானி ஒரு மிகப்பெரிய தலைவர். இதை சொல்லி முடிச்சுக்கிறேன், இது அப்பதான் புரியும். அத்வானி ஒரு மிகப்பெரிய தலைவர், பிஜேபியில தேசிய தலைவர், அந்த கட்சியில முன்னணி முகம். அவருக்கு இணையான செல்வாக்கு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த தலைவரை ஒரே நாள்ல தூக்கி இப்படி ஓர வச்சுட்டு ஒரு மாநிலத்தில் இருந்த மோடியை கொண்டு வந்து மேலே வைக்கிறாங்க. எந்த கட்சியில இப்படி நடந்திருந்தாலும் ஒரு அதிர்வு ஏற்படும்ல. ஒரு அதிர்வு ஏற்படுமா ஏற்படாதா? அந்த தலைவருக்கு ஆதரவாளர்கள் தானே கட்சி பூரா இருந்திருப்பாங்க. ஏங்க, ஒரு ஆதரவாளர் கூட அத்வானிக்கு நடந்தது அநீதின்னு சொல்லல. அத்வானி கடிதம் எழுதினார், தனக்கு அநீதி ஏற்பட்டிருக்குன்னு அத்வானியே சொன்ன பிறகும் கூட அந்த கட்சியில யாரும் சொல்லல. ஒரு இடத்துல கூட மோடிக்கு போஸ்டர்ல சாணி அடிக்கல, அதை கண்டிச்சு ஒரு கிளை கலைக்கப்படல. இப்படி ஒரு அரசியல் கட்சி. ஏன்? அந்த கட்சிக்குள்ள அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட கலகம் பிறந்திருக்கும். முடிவு ஆர்எஸ்எஸ் எடுக்குது, அந்த கட்சியில மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபாலோ பண்றான். இது எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? எல்லா கட்சியும் போல ஒரு கட்சியா? இப்பவும் சொல்றேன், இந்த 2029 தேர்தலில் மோடி கிடையாது, யோகி தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிருச்சுன்னா பிஜேபியில் யாராவது எழுப்பி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இது எப்படிங்க எல்லா கட்சியோட ஒரு கட்சியாகும்? இது எப்படிங்க பூச்சாண்டியாகும்? அப்ப அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது யாரு? 100 வருஷ இயக்கம். திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா? 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு. ஒரு போலீஸ் தடுத்துருச்சுல முஸ்லிம்ஸ் அங்க போகாம,
அந்த போலீஸ் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அந்த போலீஸ் யார்? நீதிமன்றத்தில் நீதிபதி சேரில் உட்காந்துக்கிட்டு அதே போல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அது என்ன திமுக சொல்லியா நீதிபதி செய்கிறாரு? அப்போ என்ன புரியுது அதிலிருந்து என்ன புரியுது? பிஜேபி நாட்கள் போலீஸ்லையும் இருக்கிறான், நீதிமன்றத்திலையும் இருக்கிறான், ராணுவத்திலையும் இருக்கிறான், ஊடகத்திலையும் இருக்கிறான், எல்லாத்திலையும் இருக்கிறான். அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை வெறும் திமுக கொண்டு சுருக்குவீங்களா? அதுக்கு தான் தமிழ்நாடே எழுந்து போராடணும், இந்தியாவை எதிர்த்து போராடணும்னு பிஜேபியினுடைய அந்த வலிமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம மக்களுக்கு சொல்லி விழிப்படைய வைக்கிறோம். இதை நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமே இல்லாதது, அது பூச்சாண்டி காட்டுறீங்க, நாடகம் போடுறீங்க. சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுகவும் பிஜேபி நாடகம் போட்டுருச்சு, அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேட்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலைங்க, கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல, இதே கண்டிக்கல விஜய். கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார்ல, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய விஜயால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏன் அறிக்கை விட முடியவில்லை? ஏன் போராட்டம் நடத்த முடியல? விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். 2026 பிறந்த உடனே போராட்டம், எங்களுடைய முதல் போராட்டமே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து. கேக் வெட்டின விஜய், கிறிஸ்தவ வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் சொல்ற விஜய் ஏன் வரல களத்துக்கு? ஏன் வரல? எவ்வளோ பெரிய பாயிண்ட் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் கையில் கிடச்சிருக்கு பிஜேபி கொள்கை எதிர்த்து களத்துக்கு வர்றதுக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் எங்களை விட ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. தாவேக்கா தெளிவில்லாமல் இல்லை, தாவேக்கா பயங்கர தெளிவாக இருக்கு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்கக்கூடாது. ஷானவாஸ், நிறைவாகவும் ஆனந்த் அஜித் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய விஷயங்களை இப்போ சொல்லும்போது 2026 திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராகணும், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகணுங்கிறதையும் இப்போ விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் அவர் சொன்னார். விசிகேக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை முதல்ல விசிகே பிரச்சனையா? நீங்க அப்படிதான் சொன்னீங்க. யார் கேட்கல? விஜய் கேட்கல. கவின் ஆணவ படுகொலை நடந்த போது கவின் அப்பாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க, ஊடகங்கள் கவின் அப்பாட்ட பேட்டி எடுத்தாங்க. கவின் அப்பா விஜய் வருவார்னு சொல்லல, டெல்லியில் இருக்காரு, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு, எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவார், பேசுவார், போராடுவார்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய கட்சி விசிகே. ஒரு போராட்டம் ஆணவ படுகொலை கண்டித்து, கவின் படுகொலை கண்டித்து தாவேக்கா நடத்துறது காட்டுங்க. ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 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 படுகொலை நடந்த ஒரு வாரத்தில் மதுரையில் மாநாடுங்க. தென் மாவட்டத்தில் தான் அந்த படுகொலை. மதுரை மாநாட்டில் பெரிய அளவில் அதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட்டியலின மக்கள் வாக்கெல்லாம் அள்ளணும்னு நினைக்கிறீங்கல்ல, பட்டியலின மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மௌனம் காக்கிறீர்கள். அந்த மாநாட்டில் அதை பற்றி பேசாமலேயே கடந்து போனது மட்டும் இல்லை, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு தீர்மானம் வேற நிறைவேற்றினாங்க. மாநாட்டில் நிறைவேற்றுவாங்களான்னு பார்த்தா மாநாட்டில் வாசிக்கவே இல்லை தீர்மானத்தை. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை வருது. ஏன்? மாநாட்டில் வாசிச்சா தெரிஞ்சு போயிரும்ல, சாதிவாதிகள்லாம் கோவப்பட்டுருவாங்கல்ல, சாதிய வாக்குகள்லாம் போயிரும்ல. எங்க ஆண்ட ஆளுங்கட்சி போடுற கணக்கை விட தாவேக்கா போடுற கணக்கு பயங்கரமா இருக்குதுங்க, பயங்கரமா இருக்குது. ஆட்சியில பங்கு ஏன்? எங்க முழக்கம் தான் சார், எங்க முழக்கம். இதை முடிச்சிடறேன். எங்க முழக்கம் தான் பிஜேபி அந்த முழக்கத்தை முன்வைக்குதே. எங்க முழக்கம் தான் பிஜேபி முன்வைக்குது. பிஜேபி முன்வைப்பதோடு மட்டுமில்ல, பெரும்பான்மையா ஜெயித்த பிறகும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குது பிஜேபி. தெரியுமா? இன்னைக்கு பெரும்பான்மையை ஜெயிச்சிட்டார்ல தெலுங்கானால, இங்க நம்ம ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையை ஜெயிச்சிட்டாரு, துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். பிஜேபிக்கு அமைச்சரவை இடம். பிஜேபி பெரும்பான்மையை ஜெயிச்சிருச்சு மராட்டியத்தில், அங்கெங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருக்கு. ஏற்கனவே பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்ற பிறகு ஒன்றிய அரசிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. இப்போவாது பெரும்பான்மை இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மையாக ஜெயித்த போதும் கூட கூட்டணியில் இடம் கொடுத்தாங்க. ஆட்சியில் பங்கு நம்ம முழக்கம்தான் பிஜேபி கொடுக்குது. 2 எம்பி வச்சிருக்கோம், போய் வாங்கிக்கவா? எங்க ஆட்சியில் பங்கு யார் முன்வைக்கிறா அந்த முழக்கத்தை அப்படிங்கறது பார்க்க வேண்டாமா? அத டிஎம் கிட்ட பேச வேணாமா? டிஎம்கேல 10 கட்சி இருக்குங்க, ஒண்ணா இருக்குது கூட்டணியில. ஏங்க திமுக ஒரு பெரிய கூட்டணிங்க, வெறும் காங்கிரஸும் விசிகாவும் மட்டும் இல்ல, இன்னும் 8 கட்சி இருக்கு. அந்த 8 கட்சிக்கும் இதுல மாற்று கருத்து இருக்கு. காங்கிரஸ் கருத்தையும் விசிகா கருத்தையும் மட்டுமே வச்சு ஒரு கூட்டணியில முடிவெடுக்க முடியுமா? ஏன் நாங்க அதை பேசல? இப்போ நம்ம பேசுவதற்கு முதல்ல ஏற்பு இருக்கான்னு பார்க்கலாமாங்க? எங்க இடம்பொருள் ஏவல் பார்க்க வேண்டாமா? அந்த கூட்டணியில் மதிமுக எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லுது,
இடதுசாரிகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பிச்சுக்கிட்டு போகுது. இந்த இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு காங்கிரஸ் மட்டும் கேட்குது. விசிக கொள்கை அளவில் வச்சிருக்கிறோம். இதை எப்படி ஒரு கூட்டணியில் கொண்டு போய் வச்சு முதன்மை பொருளாக விவாதிக்க முடியும்? கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும்ல, அது கூட்டணியினுடைய போக்கை பாதிக்கும்ல, கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பை சீர்குலைக்கும்ல. எங்கள் தலைவர் ஏன் அதை பேச மாட்டார்? இப்போ பேச வேண்டிய சூழல் அங்கே இல்லை. நம்ம மட்டும் இல்லை, வெறும் திமுக, காங்கிரஸ், விசிக இது மட்டும்தான் கூட்டணின்னா கட்டாயம் பேசுவோம். ஏன்னா அது நாங்கள் 2 பேர் தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, மீதி 8 பேர் இருக்காங்க. அப்போ எல்லா கட்சியும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ள குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக நம்ம முன்னெடுக்க முடியாது. பேசுவோம், இப்போ கூட அரங்கத்துக்குள்ள பேசுவோம், எங்க பேசணுமோ அங்கே பேசுவோம். அதை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை அதை எடுப்போம். ஆனால் நீங்க பேசுற அதுக்காக உங்கள்கிட்ட வந்து நிற்க முடியுமா? முதல்ல உங்க பங்கு என்னன்னு தெரியட்டும். நீங்க எங்களுக்கு பங்கு தர்றீங்க, உங்க பங்கு என்னன்னு முதல்ல தெரியட்டும். தேர்தலில் போட்டிடுங்க, உங்க பங்கு என்னன்னு காட்டுங்க. நீங்க கூப்பிடவே வேண்டாம், நல்ல பங்கு வாங்கி காட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க பின்னாடி கட்சிகள் வரும். நன்றி.